வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டிஎன்எஸ்டிசி தற்சமயம் பார்த்திங்கன்னா அந்த டிஎன்எஸ்டிசியில் 850க்கு மேலப்பட்ட நபர்கள் பார்த்திங்கன்னா செகண்ட் அப்பாயின்மெண்ட் லெட்டருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஏன் இவங்க எல்லாமே வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, மெரிட் லிஸ்ட் வந்த கேண்டிடேட் நிறையா பேர் இன்னும் இருக்காங்க. ஸோ மெரிட் லிஸ்ட் வந்த கேண்டிடேட்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த 750லேருந்து 850 பேருக்கு இன்னும் பணி ஆணைகள் வழங்கலை. ஸோ இந்த 700லேருந்து 850 பேருக்கு பார்த்திங்கன்னா எப்பொழுது பணி ஆணைகள் வரும்? அப்பாயின்மெண்ட் ஆர்டர், ஓகேங்களா? ஸோ டிசிசியோடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரு இவர்களுக்கு வருமா வராதா? டிரைவர் கம் கண்டக்டருடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டருங்க. ஸோ இந்த நபர்களுக்கு பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட்டுக்காக இப்போ சமயம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வெளியீட்டில் சில சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க. தற்சமயம் பார்த்திங்கன்னா இந்த போக்குவரத்து கழகத்துடைய அதிகாரிகள் என்ன கூறுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, தேர்தல் டைமு, இந்த டைமில் நாங்கள் எதுவுமே செய்ய இயலாது, தேர்தல் முடிந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரு வரும் அப்படின்றது சில அதிகாரிகள் தரப்புலேருந்து நமக்கு கூறப்படுது. ஆனால் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரும் அப்படின்ட்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா இன்னமும் போஸ்ட் ஆஃபீஸை வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படி நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. எதுவாக இருந்தாலும் மே 5ஆம் அப்புறம் தான் உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரு வரும், ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக எது எப்படியோ போக்குவரத்து கழகத்தில் புதிய அறிவிப்புகள் வெளியிடப்பட நிறைய வாய்ப்புகள் இருக்குது மக்களே. டிஎன்எஸ்டிசியில் டிரைவர் கம் கண்டக்டர் தான் இப்போ 2025 எடுத்தாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் எடுக்கிறோம் அப்படின்றது நிறைய பேருக்கு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ டிரைவர் ஒரு 8000 பேரும் கண்டக்டர் ஒரு 20,000 பேர் பார்த்திங்கன்னா எடுக்க போகிறாங்க. போக்குவரத்து கழகத்தில் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில வாரங்கள் தான் இருக்குது. ஸோ தேர்தல் முடிவும் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 23 மே 5 முடிவுகள் வருது. அது முடிவுகளுக்கு பிறகு இன்னும் ஒரு 20 தினங்களுக்கு பிறகு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரு வரும் என்ற நம்பிக்கையோடு நம்ம காத்திருப்போம். ஸோ இதுவரை பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாருமே கேட்டுட்ருப்பீங்க, ஏன் வரலன்ட்டு. இதுதான் காரணம். அதனால் கொஞ்சம் டைம் விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் கேட்கலாம். ஸோ இப்போ இங்கே உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி நீங்கள் என்னென்ன செய்யலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ போக்குவரத்து கழகத்தில் ஒருத்தர் பார்த்திங்கன்னா டிரைவர் ஆகணும், கண்டக்டர் ஆகணும் அப்படின்னா ஆர்டிஓ அலுவலகத்துக்கு போயிட்டு நீங்கள் எல்எல்ஆர் ஃபஸ்ட்டு டிரைவிங் லைசன்ஸ் வாங்கணுன்னா எல்எல்ஆர் வாங்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வண்டியை ஓட்டி காமிச்சு உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் கொடுப்பாங்க, ஓகேங்களா? அதுக்கு 2 வீலருக்கு தனியாக 4 வீலருக்கு தனியாக அதிலே இருக்கும் மென்ஷன் பண்ணி, கியர்டு நான் கியர்டுன்னு தனியாக மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. அதன் பிறகு நீங்கள் இது ஒரு டிரைவிங் லைசன்ஸ் பெறுவதற்கான வழி. கண்டக்ட் லைசன்ஸ் வாங்கணுன்னா இந்த வழிமுறைகள் கிடையாதுங்க. முதல்ல தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே இது செயல்பட்டுட்டு வருது. அந்த தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தை அணுகி எனக்கு முதலுதவி சான்றிதழை கொடுங்க அப்படின்ட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ அவங்க கிளாஸ் கண்டக்ட் பண்ணி உங்களுக்கு முதலுதவி சான்றிதழ்கள் அனைத்துமே வழங்குவாங்க. ஸோ சிபிஆர் பண்ணுறது எப்படி, இந்த மாதிரி சில ஃபஸ்ட் எய்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. இது எல்லாமே ஆபத்து காலத்தில் ஒரு நடத்துனர் செய்யக்கூடிய சில முக்கியமான விதிகள் தான், அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் நடத்துனருக்கு அடுத்த கட்ட நிகழ்வு பார்த்திங்கன்னா ஆர்டிஓ ஆஃபீஸ் நீங்கள் அந்த முதலுதவி சான்றிதழை கொடுத்து உங்களுடைய கண்டக்டர் லைசன்ஸை பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இதே வழிமுறைகளை பின்பற்றி தாங்க கண்டக்டர் லைசன்ஸ் எல்லாமே வழங்கிட்டு வராங்க. ஸோ இது எல்லாமே பயன்படுத்தி நீங்கள் இப்போ டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் வாங்கிக்கோங்க. 2026 நோட்டிஃபிகேஷன் விரைவில் வர இருக்குது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.